ஒரு இந்து தனது முறை மணப்பிறப்பு மகள், விதவையாகிய போன மருமகள், வைப்பாட்டி மற்றும் முறை மணப்பிறப்பில்லா மகள் ஆகியோரை விட்டு இறக்கிறார். சொத்தில் அவருக்கு உரிமை விவாதிக்கும். அதாவது ஒரு ஆள் இருக்காப்புல, அவருக்கு முறையாக பிறந்த ஒரு மகள் இருக்காங்க, அப்புறம் அவங்க மனைவி இருக்காங்க. சாரி, மனைவி இல்லை, விதவையாக போனால் அவங்க மருமக இருக்காங்க. அதுவும் அவங்க ஒய்ஃப் இல்லாதனால வைப்பாட்டின்னு ஒன்று வச்சுருக்காங்க. மற்றும் முறையான மனப்பிறப்பு இல்லாத, அதாவது முறையாக திருமணம் பண்ணாத ஒரு மகவார் இருக்காங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கான சொத்து உரிமை எப்படி கொடுக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான தீர்வு எப்படின்னு பார்த்திங்கன்னா, மேற்படி பிரச்சனையில் 1956 இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி கொடுக்கப்படும். அதாவது ஃபேமிலி லா இன் இந்தியா புத்தகத்தின்படியும் வைப்பாட்டிக்கும் முறையில்லா மனப்பிறப்பில் பிறந்த மகனுக்கும் சொத்தில் வாரிசுரிமை கிடையாது. ஓகேவா? ஏனெனில் சட்டப்பிரிவு 3(1) சப்கிளாஸ் ஜே ஆனது உறவு என்றால் சட்ட முறைப்படியான மன உறவினால் ஏற்பட்ட சுற்றம் என்று கூறுகிறது. எனவே இறந்து போன தந்தையின் சொத்தில் உறவு கொண்டாட விளையும் மகன் முறையான திருமணத்தின் வாயிலாக பிறந்தவனாக இருக்க வேண்டும். இதன்படி வைப்பாட்டி என்பவருக்கு இறந்தவருடைய முறையில் திருமண பந்தம் உடையவளான அல்ல. எனவே முதல் வகுப்பு வாரிசுகள் மேற்படி முறையான பிறப்பு மகனும் விதவியுமாகி போன மருமகளும் இறந்தவரின் சொத்தில் சரி பங்கு பெறுவார்கள். அதாவது முறையான மனப்பிறப்பில் பிறந்த மகன் அரைப்பங்கும் விதவைக்கு ஒரு அரைப்பங்கும் கொடுப்பாங்க. அப்போ யார் யாருக்கெல்லாம் சொத்து கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைப்பாட்டிங்கிறவங்களுக்கு பங்கு கிடையாது, முறை மனப்பிறப்பில்லாத மகனுக்கு கிடையாது. இப்போ 2 பேர்த்துக்கு மட்டும்தான் பங்கு, 2 பேர்த்துக்கு பங்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இந்த சட்டம் ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் சொல்கிறாங்க. அதாவது அவங்க 2 பேர்த்துக்கு இல்லை அப்படிங்கிறதாங்க. எனினும் இந்து திருமண சட்டத்தின் 16வது பிரிவு இல்லா நிலை மற்றும் தவிர்தகு திருமணத்தின் வாயிலாக பிறந்த குழந்தை முறையான மனப்பிறப்பு குழந்தைகளாகவே ஆவார்கள் என்று கூறுகிறது. அதாவது இந்து திருமண சட்டத்தின்படி. ஆனால் நம்ம இங்கே 1956 இந்து வாரிசுரிமை சட்டப்படி பார்த்தா அது கிடையாது அப்படிங்கிறத சொல்ல வராங்க.